நௌஷத் வணக்கம். 1.5 மாத காலமாக தாவேகா தரப்பில் எந்த ஒரு தேர்தல் பணிகளும் நடைபெறாத சூழ்நிலையில் இன்று தாவேகா செயல் வீரர்கள் கூட்டமானது கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. 38 நாட்களுக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். ஏன்னா கடந்த முறை கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கட்டும் மற்றும் ஈரோட்டில் இருந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார். பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அவர் பேசியது பார்க்க முடியுது. அதற்கு பிறகு எந்த ஒரு நிகழ்வையும் உரையாற்றவில்லை. குறிப்பாக அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு சர்ச்சைகளையும் விஜய் எதிர்கொண்டு தான் சொல்ல வேண்டும். சிபிஐ வழக்கிற்காக 2 முறை டெல்லியில் அவர் ஆஜரானார். அதற்கு பிறகு ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா என்ற எதிர்பார்ப்பு நிலையில் குறிப்பாக தணிக்கை அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக கோர்ட்டுக்கு சென்றது கூட பார்க்க முடியும். இன்னும் வழக்கு இருக்குது. 27ஆம் தேதி அதுக்கு தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த பல்வேறு சர்ச்சையில் இருந்தால் கூட தாவேக நிர்வாகிகள் மிக முக்கியமாக மாநில அரசையே விமர்சித்து வந்த நிலையில மத்திய அரசையும் விமர்சிக்கவில்லை. ஏன்னா தணிக்கை துறையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இருக்கிற நிலையில அவங்களை பற்றி விமர்சிக்கவில்லை. இருந்த போதிலும் என்ன காரணம் என்ன, அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு விஷயம் பேசினாலும் கூட தாவேக தலைவர் விஜயோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், விமர்சனம் என்னவா இருக்கும் எதிர்பார்த்த நிலையில இன்று பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மாநிலம் மற்றும் மாவட்டத்தில் கூடிய அனைத்து நிர்வாகி செயல் வீரர்களையும் நிர்வாகிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறார். அந்த கூட்டத்துக்கு ஏராளமான நிர்வாகிகள் வந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களும் மாநில உறுப்பினர்களையுமே அந்த அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு அந்த அடையாள அட்டையை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக ஒவ்வொரு தொண்டரும் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையத்தால் தாவேகாவிற்கு விசில் சின்னம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேகா பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் அந்த விசில் சின்னம் கிடைக்கப்பட்ட உற்சாகமாக தொண்டர்கள் விசிலை அடித்த வண்ணம் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். தற்செயல் தாவேகா விஜய் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். இதற்கிடையில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 1 மாத காலத்தில் பல்வேறு ஆலோசனை கூட்டம் தாவேக அலுவலகம் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் பிரச்சார குழுவாக இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் குழுவாக இருக்கட்டும், இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. ஆலோசனை கூட்டத்துக்கு பெறப்பட்ட பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தாவேக தலைவர் அவர்கள் இன்று தொண்டர்களுடன் உரையாற்ற எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தற்செயல் தாவேக தொண்டர்கள் எழுந்திருக்காங்க. கேட்ப கேள்வி இருக்கிறது. சார், உங்களுக்கு இந்த 38 நாட்களுக்கு பிறகு தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் பேச இருக்கிறாரு. என்ன மாதிரி பேச எதிர்பார்ப்பு? பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக இருக்கும். இப்போ இந்த நிலையில விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்குல்ல, அது எந்த அளவு உற்சாகத்தை கொட்டிருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாங்கள் மட்டும் மக்களும் சேர்ந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப வரவேற்பாக ஏற்றுக்கொண்டாங்க எங்கள் விசில் சின்னத்தை. இதை மக்கள் மத்தியில் போய் சேர்க்கறதுக்கு எந்த அளவு ஈஸியாக நினைக்கிறீங்க உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருக்குமே விசில் இல்லாத எதுவுமே இல்லை இல்லையா? பார்க்கிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பார்க்கிங்கா இருக்கட்டும், தியேட்டரா இருக்கட்டும், பஸ் கண்டக்டர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம காவல்துறை அவரு கூட நைட்ல கூட விசில் தான் ஊதணும். அதனால மக்கள் எதிர்ப்பு சேரத்துக்கு அந்த விசில் எங்களுக்கு 2026 உடனே சின்னம் விசில் சின்னம் வந்தது நல்லது. இந்த விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய நிலையில இங்க ஆலோசனை இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் விசிலை கொண்டு வர காட்சி நீங்க பார்க்கலாம். விசிலை அடித்துக் கொண்டு குறிப்பாக உற்சாகமாக வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் என்ன மாதிரி விவகாரங்களை பேசியிருக்கிறார், எது போன்ற ஆலோசனை வழங்க இருக்கிறார், மேலும் கூட்டணி தொடர்பாக அறிவிப்பாரா அல்லது எந்தெந்த கட்சிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கா என்ற அறிவிப்பாரா, அதுபோல பல்வேறு ஆலோசனை வழங்குவாரா என்ற எதிர்பார்ப்புல இன்னைக்கு தொண்டர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. சலோமி. நௌஷத், 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இன்னும் 3 மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் கூட்டணி நிலைப்பாடுகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தாவேகா சார்பில் இன்னும் கூட்டணி நிலைப்பாடு உறுதியாகவில்லை என்றே கூறலாம். குறிப்பாக தாவேகாவில் சேர்ந்த முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பொங்கலுக்கு பிறகு தாவேகாவில் டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் பொங்கல் முடிந்து 10 நாட்களாகியும் இன்னும் கூட்டணி நிலைப்பாடு தெரிவிக்காத பட்சத்தில் இன்று இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? நீங்க குறிப்பிட்டது போல அதிமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தாவேக்காக வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனை என்பது தாவேக்காவிற்கு மிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் என தாவேக்காவினரும் தாவேகா தலைவர் விஜயும் நம்புகிறார்.
ஏற்கனவே பல்வேறு மூத்த தலைவருடன் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சை நடத்திருக்கிறார். அதாவது தாவேக்காவுக்கு தங்களை வர வேண்டும், வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு சாத்தியமா இருக்கிறது, உங்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என ஏற்கனவே செங்கோட்டையன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நிர்வாகியும் பேசியதாக எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக ஓபிஎஸ் பேச்சு நடத்தியதாகவும் வைத்திலிங்கமும் பேச்சு நடத்தியதாகவும், ஆனால் வைத்திலிங்கம் தற்சமயம் திமுகவுடன் சென்று விட்டார். மேலும் மூத்த நிர்வாகியிடம் பேச்சு நடத்துகிறாரா ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில மிக முக்கியமாக அதிமுக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை நடத்தி கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் மோடி தலைமையில ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தாங்க. மேலும் திமுக தன்னை கூட்டணி கட்சிகளை மேலும் பலப்படுத்தும் வகையில புது வரவுகள் பல பேர் காத்திருக்காங்க. இந்த நிலையில தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் தாவேக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. ஏனென்றால் முதல் முறையாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கும் என ஒரு அறிவிப்பை தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் ஆளும் கட்சியாக திமுகவும் எதிர்கட்சியாக அதிமுகவும் அது முழுமையாக அங்கீகரிக்கவில்லை. இருந்த போதிலும் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு பல்வேறு கட்சிகள், அதாவது மிக முக்கிய கட்சிகள் தாவேக்காவோட சேர்வாரில் அவர் எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. இருந்த போதிலும் மிக முக்கிய கட்சிகள் அதிமுகவுடன் திமுகவுடனே கூட்டணி வைக்க விரும்புவதாக தகவல் இருக்கிறது. இருந்த போதிலும் யாரெல்லாம் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள், எந்தெந்த கூட்டணி அமையும், யாருடன் பலமாக இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற உள்ளிட்டவை குறித்து முழுமையாக இந்த செயல்வீரர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் ஆலோசிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மூத்த நிர்வாகிகள் இருக்கக்கூடிய செங்கோட்டையனாக இருக்கட்டும் மற்றும் ஜேசிடி பிரபாகரனாக இருக்கட்டும் பல்வேறு நபர்கள் ஆலோசனை வழங்குவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடந்த இந்த ஒரு மாத காலமாக பல்வேறு கட்ட நிர்வாகிகளோட ஆலோசனையை தாவேக அலுவலகத்தை மேற்கொண்டிருந்தாங்க. தேர்தல் பிரச்சார குழுவாக இருக்கட்டும், மேலும் தேர்தல் அறிக்கை குழுவாக இருக்கட்டும், இது அனைவருமே ஆலோசனை மேற்கொண்டு அந்த அறிக்கையை பெற்ற நிலையில் அந்த அறிக்கை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் உரையாற்றுவார் எனவும் அது புதிய அறிவிப்பை விஜய் வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. சலோமி.